நமஸ்காரம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 2 நிமிஷத்துல எப்படி வடுமாங்காய் போடுறதுன்னு தான் பார்க்க போறோம். நான் மல்லேஸ்வரம் 8th கிராஸ்ல தான் வாங்கிட்டு வந்தேன் வடுமாங்காய். இந்த சிவசக்தி ஸ்டோர்ஸ்ல வந்து பேடகை சில்லி பவுடர் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால அங்கேருந்து வாங்கிட்டு வந்தேன். நான் வந்து அது நல்ல கலர் கொடுக்கும், ரொம்ப நல்லா இருக்கும் வடுமாங்காய்க்கு. இப்போ வடுமாங்காயை வந்து நல்லா அலம்பிட்டு தொடச்சிட்டு இந்த அளவுக்கு காம்பு கட் பண்ணிட்டா போகிறோம். இந்த அளவுக்கு காம்பு இருந்தால் போகிறோம். இதை வந்து நல்லா ஃபேன் காற்றுல நம்ம நல்லா உணர்த்தி வச்சிடணும். ஏன்னா ஈரமே இல்லாத இருக்கணும், அதனால் அது உணர்த்தி வச்சிடணும். அப்புறம் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் கேஸ்டர் ஆயில், கல் உப்பு, மஸ்டர்ட் வந்து பொடி பண்ணி எடுத்துட்டு இருக்கேன், சில்லி பவுடர் எடுத்துட்டு இருக்கேன், அப்புறம் டர்மரிக் பவுடர் எடுத்துட்டு இருக்கேன். இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்னென்னா ஒரு கை சால்ட்டு போட்டுக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து சில்லி பவுடர் போட்டுருக்கேன், அதுக்கப்புறம் மஸ்டர்ட் பவுடர் போட்டுருக்கேன், அப்புறம் டர்மரிக் பவுடர் 1 ஸ்பூன் போட்டுக்கணும். வந்து டர்மரிக் பவுடரை சேர்த்துனா உடம்புக்கு நல்லது, அதனால் அதை போட்டிருக்கேன். இப்போ ஒரு புடிக்கு 5 கை ஃபுல்லாக எடுத்துட்டு வந்து வடுமாங்காய் போட்டுக்கணும். அப்புறம் திருப்பி வந்து நம்ம சால்ட்டு, சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், மஸ்டர்ட் பவுடர் போட்டுக்கணும். அதாவது 2 கிலோ மாங்காய் நான் எடுத்துட்டு இருக்கேன். அதுக்கு என்னென்னா 150 கிராம் சால்ட்டு, 100 கிராம் சில்லி, 50 கிராம் மஸ்டர்ட், அவ்வளோதான். அதாவது 5 கை வடுமாங்காய் போண்டோன்னா இந்த நம்ம எடுத்து வச்சிருந்த அளவு சால்ட்டு, சில்லி பவுடர், மஸ்டர்ட் பவுடர் எல்லாத்தையும் நம்ம அப்படியே லேயராக போட்டுன்னு வர வேண்டிதான். இதுக்கு தகுந்த உப்பு மிளகாடிலாம் போட்டால் தான் அது நம்மனா மாவுடு வந்து ஜலம் விட்டுக்கும். வந்து சம்மர்னாலே வடுமாங்காய் தான் இல்லையா, இது இந்த சீசனில் போட்டுண்டா தான் உண்டு. ஃபஸ்ட் கிளாஸாக வந்திருக்கு பாருங்க, ரொம்ப நல்லா கிடச்சிருக்கு மல்லேஸ்வரத்தில் வடுமாங்காய். இப்போ டெய்லி குளிக்க விடணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா உப்பெல்லாம் சேர்ந்துட்டு நல்லா ஜலம் விட்டுக்கும் வடுமாங்காய் வந்து. இப்போ பாருங்க, 4 நாள் கழிச்சு நம்ம பார்க்குறோம் எவ்வளோ ஜலம் விட்டுருக்கு பாருங்க. வடுமாங்காயும் கரெக்டான அளவுக்கு சுருங்கி இருக்கு, நல்லா ஜலமும் விட்டுருக்கு பாருங்களேன். வடுமாங்காய் ரெடி ஆகிடுது. இந்த சம்மருக்கு இந்த வடுமாங்காய் இருந்துட்டா போகிறோம். பருப்புஞ்சாத்துலேருந்து, குழம்பு சாத்துலேருந்து, தயிர் சாத்துலேருந்து இது மட்டுமே தொட்டுண்டாலே போகிறோம். அவ்வளோ அமிர்தமாக இருக்கும். நம்பாத்தில் வந்து குழந்தையிலேருந்து பெரியவாலேருந்து எல்லாரும் ஃபஸ்ட்டு இதை வச்சுட்டு சாப்பிட்டான்னா எவ்வளோ சாப்பிட்றானே தெரியாது. எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்க.